லாஸ்ட் 30 டேஸாக நம்ம வீட்டில் அதிகமாக சமைச்சது இட்லி தோசை தான். சட்னி மட்டும்தான் வேறு மாதிரி வச்சு சாப்பிடுமே தவிர இட்லி தோசையை வந்து சேஞ்ச் பண்ணுறதே கிடையாது. அது இல்லைனாலுமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி நைட்டுக்கும் இட்லி தான். ஆனால் அதுக்கு வந்து அம்மாவை வந்து இன்றைக்கி குருமா செய்ய சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஒரு எம்டி குருமானு ஒன்று செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு வந்து வெங்காயம் தான் நிறையா சேர்க்கணும். நாங்கள் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு 1.5 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் கூட காஞ்ச மிளகா ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு சோம்பு 2 பல்லு பூண்டு அதை போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டாங்க. தாச்சியில் கொஞ்சம் எண்ணெய், பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகும் சேர்த்துட்டு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா தண்ணியெலாம் ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான். குருமா வந்து ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க. அம்மா வந்து இந்த குருமால மஞ்சத்தூள் மசாலா தூள் ஒன்றுமே போடாமல் கலர் சூப்பராக இருந்தது. அந்த ஸ்பைசி பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா வச்சு அரைச்சது தான். சுட சுட இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.